Hey guys, how you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram. Welcome to day 19 guys. இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்ற டென்ஸை பற்றி படிக்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸையும் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸையும் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து தொடர்ந்து பேசுகிறது தான் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்கிறா இருந்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பற்றி பேசுகிறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்களேன், நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ இது மேபி இதுக்கு முன்னாடி நல்லா ஃபெயில் நிறையா ஆகியிருக்கீங்க, அதில் ஒரு எக்ஸாமில் நீங்கள் நல்லாவும் எழுதிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதை பற்றி பேசுகிறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆக்சுவலி. இப்போது இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லா எக்ஸாம் எழுதுனேன்னு சொல்கிறீங்க, நான் நல்லா எக்ஸாம் எழுதிட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ இது நல்லா எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஆனால் ஒரு ஆக்ஷன் பாஸ்ட் நடந்ததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எழுதியிருக்க இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த ஊக்கப்படுத்துறீங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நார்மலாக ஒரு ஆக்ஷன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எப்பவும் போல் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இது 4த்தையும் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறாருந்தா பாசிட்டிவ் சென்டென்ஸை தமிழில் என்ன வருது, அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவில் அவன் வந்ததில்லைன்னு சொல்கிறோம். எப்படி? நெகட்டிவில் அவன் வந்ததில்லை. அதே பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம், அவன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறோம். அதே நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன சொல்கிறோம், அவன் வந்ததில்லையா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது 4மே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டான ஒரு சிஸ்டமாக இருக்கான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மும்பை, டெல்லியே எடுத்துக்கோங்க. அவன் மும்பை வந்திருக்கானா, அவன் டெல்லி வந்திருக்கானா, அவன் டெல்லி வந்ததில்லை அப்படிலாம் சொல்கிறோம்ல, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது பாருங்கள், உங்களுக்கே ஃபீலிங் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண மாதிரி. எப்பவும் போல் ப்ரோனவுன்ஸ் கம்பல்சரி மஸ்ட்டுங்க. ஸோ ப்ரோனவுன்ஸான ஐ, வி, யூ, தே இந்த 4 பேருக்கும் நீங்கள் கட்டாயம் ஹேவ்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணணும். ஹேவ்ன்றது ஆக்ஸிலரி வேர்ப் இல்லை ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம் கிராமட்டிக்கலாக. அப்போது ஹெல்பிங் வேர்ப்ன்றது கம்பல்சரி தேவைப்படும். அது எதுக்கு வருதோ ஏன் வருதுன்னு நம்ம யோசிக்க தேவையில்லை, பட் கம்பல்சரி போட்டாகணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வேர்ப் ப்ராக்கெட்டில் 3ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா தேர்டு ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்போவுமே ஒரு வேர்புன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூலில் இருந்தே பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மாக மெமரைஸ் பண்ணியிருப்போம். அது நார்மல் தான். இந்த ஃபார்ம் நம்ம V1, V2, V3 அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ வேர்ப் நம்பர் 1, வேர்ப் நம்பர் 2, வேர்ப் நம்பர் 3, வேர்ப் ஃபார்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈட் அப்படின்னா அது எத்தனாவது ஃபார்மு, வேர்ப் ஃபார்ம் 1. ஓகே, V1. இப்போ ஈட்டுன்றது வேர்ப் 2ல் எப்படி மாறும், நம்ம இது சிம்பிள் பாஸ்ட் படிக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போது ஏட்டுன்னு சொல்லிட்டு வரும். அதே ஏட்டுன்றது இது ஈட், ஏட்டுக்கு அப்புறம் 3வது ஒரு வேர்டு வரும், நீங்கள் மெமரைஸ் பண்ணிப்பீங்க கண்டிப்பாக. அது என்ன, ஈட்டன். ஸோ ஈட், எயிட், ஈட்டன். அப்புறம் ப்ளே பாருங்கள், ப்ளே, பிளேட், பிளேட். ஸோ இந்த இடத்துல வேர்ப் நம்பர் 2, வேர்ப் நம்பர் 3 சேமாக இருக்குது. சில வேர்ப் சேமாக இருப்பாங்க, இடி மட்டும் போட்டால் போதும், சில வேர்ப் அப்படி வராது. ஸோ அந்த மாதிரி வேர்ப்ஸாக நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். அடுத்து கம் பாருங்கள், கம் என்னாகும், கம்டுன்னு வராது, மாறாக கேம். அப்புறமும் மறுபடியும் கம்டுன்னு வராது, மறுபடியும் கம்முன்னு சொல்லிட்டே மாறிக்கும். ஸோ கம், கேம், கம். அடுத்த ஒரு வேர்ப் குக், குக்டு, குக்டு. அப்போ இதுவும் சேமாக இடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் கோன்ற வேர்ப் வெண்ட், கான். அப்புறம் சீன்ற வேர்ப் சீ, சா, சீன். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ப்லேயும் 3 ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இதில் இந்த V3ன்னு படிக்கல வேர்ப் ஃபார்ம் நம்பர் 3, அதுதான் நமக்கு தேவைப்படுறது. இந்த வேர்ப்ஸ் தான் நமக்கு தேவைப்படும் எதுக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வேர்ப் ப்ராக்கெட் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கல. ஸோ அப்போ ப்ரோனவுன்ஸ் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் தேர்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் தமிழில் கொடுத்துருங்க பாருங்கள், அவன் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷவர்மா இருக்குல்ல, அரேபியன் சாப்பாடு, அவன் ஷவர்மா சாப்பிட்ருக்கான். இப்போ எல்லாருமே ஷவர்மா சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும், அவன் ஷவர்மா சாப்பிட்ருப்பான் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா, அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஷவர்மான்ற ஒரு சாப்பாடை சாப்பிட்ருக்கான்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது.
அப்போ அவன் சாப்பிட்ருக்கான். அப்போ இதுக்கு நமக்கு தேவையான வேர்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அவனுக்கு ஹீ போடுறோம். ஆனால் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஹீ, ஷீ, இட் இந்த 3 பேருக்கும் நம்ம ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் போடணும். அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் தேர்ட் ஃபார்ம் வந்து மாறாது, சேம் தேர்ட் ஃபார்ம் அப்படியே தான் இருக்கும். அப்போ ஹீ அப்புறம் என்ன போடணும்? ஹேஸ் போடணும். அது கம்பல்சரி. ஏன் எதுக்குன்னு கேட்காதுங்க, கம்பல்சரி போட்டாகணும். சாப்பிட்டு இருக்கான். இப்போ ஈட்டுன்ற வேர்ப் தானே இந்த இடத்துல பேசுகிறோம். ஈட்டோடைய தேர்ட் ஃபார்ம் ஈட்டன். ஸோ அவன் சாப்பிட்ருக்கான்றது ஹீ ஹேஸ் ஈட்டன். நான் அங்கே போயிருக்கேன். அடுத்த வாக்கியம் இது எப்படி சொல்லுவோம்? அப்போ நான்ன்றது ஐவியூ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மோடு சேர்ந்தது. ஸோ அப்போ ஐ போடுங்க, அப்புறம் ஹாவ்ன்ற வேர்டு போடுங்க. இப்போ போகிறத பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். போகிறதுக்கு இங்கிலீஷ் வேர்ப் என்ன? கோ அல்லவா? அப்போ கோ, வெண்ட், கான். இப்போ நீங்கள் கான்ற வேர்ப் வந்து போடணும். ஆனால் கான் வெறும் ஐ கான் சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது தப்பு. ஏன்னா கானுக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வேர்போட ஹாவ் கம்பல்சரி வரணும். அப்போது ஐ ஹாவ் கான், அங்கேன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? தேர், ரைட்டா? ஸோ ஐ ஹாவ் கான் தேர். அடுத்த வாக்கியம் நான் சென்னைக்கு போயிருக்கேன்னு சொல்கிறோம். இப்போ ஐ ஹாவ் கான் டு சென்னை. சென்னைக்குன்னு சொல்லணும்னா டு சென்னை வருது. ஸோ ஐ ஹாவ் கான் டு சென்னை. அடுத்த வாக்கியம் அவங்க வந்திருக்காங்க. இப்போ என்ன வேர்ப் பற்றி பேசுகிறோம்? கம் அல்லவா? ஸோ தே ஹாவ் கம். கம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா தேர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தெரியும், கம், கேம், கம் அப்படின்னு தான் வரும், ரைட்டா? ஸோ அதனால் தே ஹாவ் கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னோட கம் தப்பாக இருக்கே, ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தேர்ட் ஃபார்மில் அது கம் தான் வரும். ஸோ அதனால் தே ஹாவ் கம். அடுத்து அவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பேசுகிறோம். அப்போ தே ஹாவ் கம் டு மை ஹோம். எப்படி? தே ஹாவ் கம் டு மை ஹோம். நான் அவனை பார்த்துருக்கேன். அகேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறோம். ஸோ ஐ ஹாவ் சீன்ற வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் வந்து சீன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவனை அப்படின்றக்கு ஹெம்ன்னு போடணும். ஸோ நான் அவனை பார்த்துருக்கேன்னு சொல்லும் போது ஐ ஹாவ் சீன் ஹெம். அவன் சமைச்சிருக்கான்னு சொல்கிறோம். இப்போ சமைச்சிருக்க வேர்ப் என்ன? குக் அல்லவா? அப்போ ஷீ அப்புறம் இந்த இடத்துல ஹாவ் பதில் ஹேஸ் வரும். ஷீ ஹேஸ், குக்குக்கு என்ன போட்டோம்? குக்டு, ரைட்டா? ஸோ ஷீ ஹேஸ் குக்ட். அவள் சமைச்சிருக்கா. இப்போ கொஞ்சம் இதை விரிவுபடுத்துவோம். அவள் நைட்டு சாப்பாடு சமைச்சிருக்கான்னு சொல்கிறோம். நைட்டு சாப்பாடுக்கு நைட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது, டின்னர் சொல்லணும். ஸோ ஷீ ஹேஸ் குக்ட் டின்னர். அடுத்த வாக்கியம் நாங்கள் அவங்க கூட விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? நாங்கள் அவங்க கூட விளாண்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கன்றிருக்கு வி அல்லவா? அப்புறம் விளையாடுறதுக்கு ப்ளே. ஸோ வி ஹாவ் பிளேட். அவங்க கூட அப்படின்னு சொல்கிறோம், அதாவது அவர்களுடன், வித் தெம். ஸோ டோட்டலி வி ஹாவ் பிளேட் வித் தெம். அவங்க நைட்டு சாப்பாடு சமைச்சிருக்காங்க. அகேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தே ஹாவ் குக்ட் டின்னர். ஓகே கைஸ், நம்ம இப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் போகிறோம்? ஆப்வியஸ்லி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஷார்ட்டாக வந்து கற்றுப்போம். எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ நான் அவ்வளோ ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லா ப்ரோனோனையும் போடுவோம். மொத்தம் 7 ப்ரோனோன் இருக்குது. 7ல் 4 ஐ, வி, யூ, தே. இது பக்கத்தில் ஹாவ் மட்டும் போட்டாலும் இப்போ ஹாவ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ ஹாவ் நாட்ன்றது ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹாவன்ட். மோஸ்ட்லி ஸ்போக்கனில் வந்து ஷார்ட் ஃபார்ம் போட்டு பேசுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஹாவன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு தேர்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் போடணும், அதாவது வேர்போடைய தேர்ட் ஃபார்ம். அடுத்து ரிமைனிங் ப்ரோனவுன்ஸ் இருக்காங்களே, ஹீ, ஷி, இட். இது பக்கத்தில் நீங்கள் ஹேஸ் போட்டுட்டு அப்புறம் நாட் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஹேஸ் நாட்ன்றது ஷார்ட்டாக எப்படி மாறும்? ஹேசன்ட் அல்லவா? அப்போ ஹேசன்ட் பக்கத்தில் தேர்ட் ஃபார்ம் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பொறுத்தவரை நீங்கள் எந்த வேர்ப் போட்டாலும் தேர்ட் ஃபார்ம் கம்பல்சரி தெரியணும். அது தெரியாமல் நம்மளால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போட முடியாது, பேருக்கு தகுந்த மாதிரி. அவன் வந்ததில்லைன்னு சொல்கிறோம் வாக்கியம். எக்ஸாம்பிளுக்கு என்ன வாக்கியம்? அவன் வந்ததில்லை. இப்போ நம்ம எப்படி வந்து இது ஃபார்ம் பண்ணுறது இங்கிலீஷில்? ஃபஸ்ட்டு வந்து அவன் அப்படின்றதுக்கு ஹீ போட்டுருங்க. அப்போ நான் ரூல்ஸ் எழுதுகிற மாதிரி ஹேஸ் நாட்னு போடுங்க. ஷார்ட்டாக சொல்லுவோம் ஹேசன்ட். அப்புறம் வர்றதுக்கு வேர்ப் என்ன? கம் அல்லவா? கம்முடைய தேர்ட் ஃபார்மும் கம்மு தான்.
அப்போ he hasn't come, அவன் வந்ததில்லைன்னு சொல்லும்போது he hasn't come. அடுத்த வாக்கியம், அவ ஒரு லெட்டர் எழுதுனதில்லை அப்படின்னு சொல்கிறோம். எப்படி? அவ ஒரு லெட்டர் எழுதுனதில்லை. she hasn't, ரைட் அப்படின்ற வேர்பு தான் இங்கே நம்ம படிக்கிறோங்க. ஸோ ரைட்டுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து written அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரைட், wrote, written. ஸோ written அப்புறம் ஒரு லெட்டர்னு சொல்லும்போது a letter. ஸோ she hasn't written a letter. she hasn't written a letter. நாங்கள் போகலை அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் போனதில்லை. we haven't gone. ஸோ கோவோட தேர்ட் ஃபார்ம் gone. we haven't gone. நாங்கள் போனதில்லை. நாங்கள் டெல்லி போனதுன்னு சொல்லும்போது we haven't gone to Delhi. எப்படி? நீங்கள் அதை செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? ஸோ நீங்கன்றதுக்கு யூ, அடுத்து செய்கிற இந்த வேர்புக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டூ அல்லவா? இப்போ உங்களுக்கு தேவையானது டூவோடைய 3 ஃபார்ம்ஸ். அது சொல்லி பாருங்கள். டூ, டிட், டன். அப்போ தேர்ட் ஃபார்ம் வந்து டன் அல்லவா? அப்போ யூ ஹாவன்ட் டன், அதையும் சொல்லும் போது இட். அப்போது நீங்கள் அதை செய்யலை அப்படின்னு சொல்லும் போது யூ ஹாவன்ட் டன் இட். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பண்ணதில்லை. யூ ஹாவன்ட் டன் இட். அடுத்த எக்ஸாம்பிள், அது சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்கிறோம். எது? எப்படி? அது சாப்பிட்டதில்லை. அதுன்றக்கு சப்ஜெக்ட் என்ன? இட். அப்புறம் நமக்கு நெகட்டிவ் வேர்டான ஹேசன்ட், அப்புறம் ஈட்டுடைய தேர்ட் ஃபார்ம் ஈட்டன். ஸோ அப்போ டோட்டலாக சொல்லும் போது இட் ஹேசன்ட் ஈட்டன். எப்படி? இட் ஹேசன்ட் ஈட்டன். அடுத்த வாக்கியம், அவங்க விளையாடினதில்லை. எப்படி? அவங்க விளையாடினதில்லை. they haven't played. பிளேவோட தேர்ட் ஃபார்ம் played வரும். they haven't played. குமார் டிவி பார்த்ததில்லைன்னு சொல்கிறோம். எப்படி? குமார் டிவி பார்த்ததில்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நேம் போட்டிருக்கோம். அப்போ குமார்ன்றது ஒரு தேர்ட் பர்சன். அப்போ ஹீக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை சுட்டி காமிப்போம். ஸோ குமார் ஹேசன்ட், அப்புறம் இந்த இடத்துல டிவி பார்க்குறதுக்கு வந்து வாட்ச்ன்ற வேர்ப் போடுவோம், சி போடுறதுக்கு பதிலாக. ஸோ வாட்ச் வந்து தேர்ட் ஃபார்மில் வாட்ச்னு வரும். ஸோ குமார் ஹேசன்ட் வாட்ச் டிவி. ஓகே கைஸ், இப்போ நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பாக்கி இருக்கிறது 2 இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ரைட்டா? ஸோ ஸ்டார்டிங் பண்ணுவோம். பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதுலேயும் வந்து பார்த்தா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ஹேவை போடுங்க. அதாவது ஆக்ஸிலரி வேர்ப் இல்லை ஹெல்பிங் வேர்ப் ஏதாச்சும் சொல்லிப்போம். அதை ஃபஸ்ட்டு போடுங்க. அப்புறம் சப்ஜெக்ட் போடுங்க. அப்புறம் தேர்ட் ஃபார்ம் போடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். எப்போவும் நம்ம வந்து நார்மல் சென்ஸ் என்ன செய்வோம்? பாசிட்டிவ் நெகட்டிவ்லேயும் சப்ஜெக்ட் போடுவீங்க, ஹேவ் போடுவீங்க, தேர்ட் ஃபார்ம் போடுவீங்க. இப்போ இதில் என்ன செய்கிறோம்? ஹேவ் போட்டு சப்ஜெக்ட் போட்டு தேர்ட் ஃபார்ம் போடுறோம். ஸோ அந்த சப்ஜெக்டும் ஆக்ஸிலரி வேர்பும் அவங்க இடத்த வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். அதே மாதிரி தான் கீழே இருக்க 3 வார்த்தைகளுக்கும் ஹேஸ் போடுங்க, அப்புறம் ஹீ ஷீட் போடுங்க, அப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடுங்க. நார்மலாக பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஹீ ஷீட் போட்டுட்டு ஹேஸ் போட்டுட்டு அப்புறம் தேர்ட் ஃபார்ம் போடுவோம். அது உள்டாவாக இங்கே இருக்குது. அவ்வளோதான். இதுதாங்க கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீ விளாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் வாக்கியம். எக்ஸாம்பிளுக்கு என்ன வாக்கியம் கேட்குறோம்? நீ விளாண்டுருக்கியா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு மாதிரி கேட்குறோமா கேள்வி. நீ விளாண்டுருக்கியா? இப்போது நமக்கு தேவையானது ஹேவ் ஃபர்ஸ்ட், அப்புறம் யாரை பற்றி கேட்குறோம்? நீ. அதுக்கு யூ போடுங்க. அப்புறம் விளையாடுறதுக்கு வேர்ப் என்ன? ப்ளே. ஸோ ப்ளேவோட தேர்ட் ஃபார்ம் played. அப்போ டோட்டலாக எப்படி கேட்போம்? have you played? நீ விளையாண்டுருக்கியா? எப்படி கேட்பீங்க? have you played? அதுதாங்க இங்கிலீஷ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு, நீ கிரிக்கெட் விளையாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ கிரிக்கெட் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. have you played cricket? have you played cricket? நீ கிரிக்கெட் விளையாண்டுருக்கியா? அவள் பிரியாணி சமைச்சிருக்காளா அப்படின்னு கேட்குறோம். எப்படி? அவள் பிரியாணி சமைச்சிருக்காளா? has she cooked biryani? has she cooked biryani? அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா அப்படி கேட்குறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? have they gone to school? have they gone to school? அடுத்த கேள்வி, ராஜா வீட்டுக்கு வந்திருக்கானா? எப்படி? ராஜா வீட்டுக்கு வந்திருக்கானா? இப்போ நம்ம வந்து ராஜா வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ ஹேஸ் ராஜா கம் டு ஹோம்? ராஜா வீட்டுக்கு வந்திருக்கானா எப்படி கேட்பீங்க?
ஹேஸ் ராஜா கம் டு ஹோம். இப்போ அடுத்து நீ பிரியாணி சாப்பிட்ருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி சாப்பிடாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ ஹேவ் யூ ஈட்டன் பிரியாணி எப்படி கேட்பீங்க? ஹேவ் யூ ஈட்டன் பிரியாணி. நீ பிரியாணி சாப்பிட்ருக்கியா? ஹேவ் யூ ஈட்டன் பிரியாணி. ஓகே கேஸ், அவள் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். கடைசி ரிமைனிங் இருக்குது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போது ரொம்ப சிம்பிள் தான். ஹேவன்ட்டு ஹேசன்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணுவோம். எப்போ? நெகட்டிவ், நார்மலான நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? இப்போது அந்த ஹேவன்ட்டு ஹேசன்ட்டுன்ற வேர்டை செகண்ட் பொசிஷனில் போடாமல் ஸ்டார்டிங் பொசிஷனில் போட்டுருங்க. அப்புறம் சப்ஜெக்ட் போடுங்க. அப்புறம் 3வது இடத்துல எப்பவும் வேர்ப் தான் இருக்கும். ஸோ அந்த வேர்பு அங்கேயே தான் இருக்கும். ஸோ இந்த ஹேவன்ட் ஹேசன்ட்டை நம்ம என்ன செஞ்சோம்? நார்மல் நெகட்டிவில் செகண்டில் போட்டோம், இங்கே ஃபஸ்ட்டில் போடுறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். சப்ஜெக்ட்டு வந்து செகண்ட் இங்கே இருக்குது, நார்மலாக இங்கே இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்கும். இதுதாங்க கான்செப்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிள் வாக்கியம் வந்து நீ சென்னை போனது இல்லையா அப்படி கேட்குறோம். எப்படி? நீ சென்னை போனது இல்லையா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறோம்ல, அதுதான். நீ சென்னை போனது இல்லையா. ஓகே, இப்போ நமக்கு தேவையான வேர்டு என்ன? ஹேவன்ட். ஏன்னா நீ பற்றி பேசணும், அப்போ யூ பற்றி பேசுகிறோம். அப்போ நமக்கு தேவையான வேர்டு என்ன? ஹேவன்ட். ஹேசன்ட் அல்ல. ஸோ ஹேவன்ட். அப்புறம் நமக்கு தேவையான வேர்ட் யூ. அப்புறம் கோவோட தேர்ட் ஃபார்ம் கான் டு சென்னை. ஹேவன்ட் யூ கான் டு சென்னை? எப்படி? ஹேவன்ட் யூ கான் டு சென்னை. அது சாப்பிட்டது இல்லையா அப்படி கேட்குறோம். எப்படி? அது சாப்பிட்டது இல்லையா. இப்போ நமக்கு தேவையானது ஹேசன்ட் இட் ஈட்டன். ஹேசன்ட் இட் ஈட்டன். அவ சமைச்சது இல்லையா. ஹேசன்ட் ஷீ குக்ட். ஹேசன்ட் ஷீ குக்ட். அவ்வளோதான் guys. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பண்ணால் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து பண்ணால் சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து பண்ணால் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து பண்ணால் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும், அவங்க வந்து பண்ணால் கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.